அணிலாடும் முன்றில் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் நான் முத்துக்குமார் அவர்கள் பலதரப்பட்ட உறவுகளை பற்றி பேசியிருப்பார். அதில் தங்கை அப்படிங்கிற பகுதியில் தங்கையை அக்காவை ஒரு கிளியாக வர்ணித்து அவர் தங்கையை பற்றி இப்படி கூறியிருப்பார் இந்த வரிகளில். இந்த கிளி ஒரு அக்காவுக்கு தங்கையாக பிறந்த கிளி. அக்கா அக்கா என்று அக்கா பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கும். அக்காவுக்கும் அதற்கும் 5 வயது வித்தியாசம். அக்காவைப் போலவே பொட்டு வைத்து கொள்ளும், இரட்டை ஜடை பின்னல் போட்டுக்கொள்ளும். அக்காவுக்கு தைத்ததைப் போலவே மாம்பழ கலர் பட்டுப்பாவாடை தனக்கும் வேண்டும் என்று சாப்பிடாமல் அடம் பிடித்து முதுகில் 4 அடி வாங்கி அதை போலவே தைத்து கொள்ளும். அக்கா வளர்ந்து சடங்கான நாளில் தேன், தினை மாவு, நல்லெண்ணெய் கலந்த புட்டு என அக்காவுக்கு நடந்த கொண்டாட்டங்களில் மயங்கி தானும் சடங்காகும் நாளை அந்த கிளி கனா கண்டு கொண்டிருக்கும். வளர்ந்த அக்காவின் தாவணியை எல்லோரும் உறங்கும் பின்மதியத்தில் கண்ணாடி முன் அணிந்து பார்க்கும் பொழுது தான் அக்காவாகி வந்த தங்கையோ என அந்த கிளி குழம்புவது உண்டு. வெள்ளிக்கிழமை மாலைகளில் பெருமாள் கோயிலுக்கு அக்காவுடன் அவள் தாவணி தோழிகளுடனும் செல்லும் பொழுது மீசை முளைத்த பையன்களின் பக்தி பார்வை அக்கா மீதும் அவள் தோழிகள் மீதும் விழ காண்கையில் தனக்கும் ஒரு காலம் வரும் என அந்த கிளி நினைத்து கொள்ளும். அக்காவுக்கு திருமணமாகி கண்காணா ஊருக்கு கிளம்பும் பொழுது அக்கா மீது அந்த கிளிக்கு கோபமாக வந்தது. சிறு வயதில் ஒரு கோடை விடுமுறையில் அக்கா கிளி செய்த சத்தியம் அந்த கிளிக்கு அப்போது ஞாபகத்தில் வந்தது. அன்று அக்கா கிளி சொன்னது, நாம் எப்பவும் இப்படி பிரியாமல் இருப்போன்னு. அது எப்படிக்கா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் ஒரே மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிப்போம். மெய்யாலுமா? சத்தியமா? சத்தியமா என்ற அக்கா கிளி தலை மீது கை வைத்தது. இப்போது இந்த புது மாமாவின் கையை பிடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த 3 நாட்களும் மனசு சரியில்லாமல் இந்த கிளி தத்தி கொண்டே இருந்தது. பின்பு ஒரு சுபமுகூர்த்த நாளில் தங்கை கிளிக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பின்பும் தான் எப்படியெல்லாம் அசடாக இருந்தோம் என்று அடிக்கடி நினைத்து பார்த்து சிரித்து கொள்ளும். அக்கா கிளிக்கு தங்கை கிளியாக இருப்பதில்தான் எத்தனை சுவாரஸ்யங்கள். இப்படி அக்கா தங்கச்சியோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு இயல்பான வார்த்தைகளில் சொல்லியிருப்பாரு நான் முத்துக்குமார் அவர்கள்.